Good morning students. Today we start a new lesson, environmental chemistry, in your chemistry book and second volume unit 15. So environmental chemistry is very important. So because we are very good, we need a good environment to live. ஸோ அந்த என்வாரன்மெண்ட்டை நம்ம எப்படியெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணணும், ஸோ எப்படி சேவ் பண்ணணும், ஸோ அந்த என்வாரன்மெண்ட் எப்படியெல்லாம் பொல்யூஷனால் அஃபெக்ட் ஆகுது, ஸோ இந்த மாதிரியான சம் பேசிக் கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டீப்பாகவும் டீட்டெயிலாகவும் இந்த லெசன்ஸில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன்ஸ் நவ். Environmental chemistry. So first, what is a simple definition of environmental chemistry? So the environmental chemistry is study of chemistry which deals with the study of chemical and chemical process occurring the environmental by the direct human activity. It is also deals with the source causes and the methods of controlling air, water and soil pollutions. ஸோ எப்படியெல்லாம் பொல்யூஷன்ஸ் காஸ் ஆகுது, ஸோ அதை எப்படியெல்லாம் மெத்தடில் வந்து என்ன பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரிவென்ட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த ஏர் அண்ட் வாட்டர் அண்ட் சாயில் பொல்யூஷன்ஸை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்றதை பற்றி தான் ஸோ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், environmental chemistry, already I told that the human activity. ஸோ environmental பொல்யூட் ஆகுது, அதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 99% ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ ஹியூமன்ஸால் வர நிறைய ஆக்டிவிட்டீஸ், அவங்க யூஸ் பண்ணுற நிறைய திங்ஸ், அவங்க பொல்யூட் பண்ணுற எல்லா பிளேசஸ், வாட்டரில் நம்ம கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது, ஃபேக்ட்ரிஸோட கழிவுகளை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறது, இதனால் வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுது, லேண்ட் பொல்யூஷன்ஸ் அண்ட் சாயில் பொல்யூஷன்ஸ், ஏர் பொல்யூஷன்ஸ், இது எல்லா பொல்யூஷன்ஸ்க்குமே மெயின் ரீசன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ environmental pollution is considered the main cause of respiratory diseases. ஸோ இந்த பொல்யூஷனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, நிறைய மெயினாக வந்து ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த என்வரான்மெண்ட் பொல்யூஷன்ஸை எத்தனை டைப்பாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் 2 மேஜர் டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். தட் இஸ் 2 types of pollutant is biodegradable pollutions and non-degradable pollutions. ஸோ பயோடிகிரேடபிளுக்கும் நான் பயோடிகிரேடபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, those which are rapidly decomposed by the natural process. எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் வேஸ்ட். ஸோ நேச்சுரலாகவே அது என்ன ஆகணும், டீகம்போஸ் ஆகணும். ஸோ இந்த டிகிரேடபிள் ப்ராசஸால் என்ன ஆகணும், அது டீகம்போஸ் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் சீவேஜ். அண்ட் நான் பயோடிகிரேடபிள் பொல்யூஷன்ஸ் that degrade very slowly into the natural environment. இந்த டிகிரேடபிள் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஸ்லோவாக நடக்கணும், என்ன ஆகுது, அது டிகிரேட் ஆகிறதுக்கு லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக், அலுமினியம், கேன்ஸ், கிளாஸ், டிடிடி, மெர்குரிக் சால்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், இது எல்லாமே என்ன ஆகுது, அவ்வளோ ஈஸியாக டீக்ரேட் ஆகாது. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் நான் பயோடிகிரேடபிள் பொல்யூஷன்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷனில் பயோடிகிரேடபிளுக்கும் நான் பயோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்மாஸ்பரிக் பொல்யூஷன்ஸ். ஸோ இந்த பொல்யூஷன்ஸ் மூலமாக அட்மாஸ்பியர் எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கார், பைக்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸ்லேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது, ஏரில் வந்து ஆட் ஆகுது. ஸோ இப்படி ஏரில் மிக்ஸ் ஆகும் பொழுது, ஸோ ஏரில் ஆல்ரெடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லாட் ஆஃப் கெமிக்கல் காம்போனன்ட், நிறைய கேஸஸ் காம்பவுண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வெஹிக்கல்ஸ்லேருந்து, நம்ம வீட்டிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ்லேருந்து, பர்ன் பண்ணுறதுலேருந்து வெளியிட கார்பன் டை ஆக்சைட்ஸ், நைட்ரஜன், சல்ஃபர்ஸ், இது எல்லாமே என்ன ஆகுது, அங்கே போய் ஏரில் ரியாக்ட் ஆகும்பொழுது நைட்ரஜன், சல்ஃபர் ஆக்சைட்ஸாக என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது, கார்பன் மோனாக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ஆக்சைட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் சர்ஃபேஸ்க்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லை வந்து ஏற்படுத்தும், ரொம்ப எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஆக்சைட்ஸ் எல்லாமே, ஸோ இந்த மாதிரி ஆக்சைட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்தெந்த மாதிரியான சோர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஆக்சைட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது, ஸோ இதோட டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குது, இது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம், இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட் தான் இதில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த எர்த் சர்ஃபேஸ் வந்து நிறைய லேயர்ஸாக வந்து என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு லேயர்லேயும் இந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எர்த் லேயர் வந்து ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராடோஸ்பியர் அண்ட் மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர், இந்த மாதிரி வந்து சம் லேயர்ஸாக என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு லேயரும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரோபோஸ்பியர்ன்றது 12 to 18 கிலோமீட்டர்ஸ், எர்த் சர்ஃபேஸ் வந்து 12 kilometers to 18 kilometers. நெக்ஸ்ட்டு ட்ராடோஸ்பியர் வந்து 50 kilometers, மீசோஸ்பியர்ன்றது 80 kilometers அண்ட் தெர்மோஸ்பியர் வந்து 700 kilometers, எக்ஸோஸ்பியர்ன்றது
1000 கிலோமீட்டர்ஸ். ஸோ இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு எக்ஸோஸ்பியர் இருக்குது. ஸோ இந்த லேயர்ஸோட அஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியரில் வந்து எந்த மாதிரியான அஃபெக்ட்ஸ் இருக்கும், ஸோ அந்த லேயரில் என்னென்ன ஒர்க் வந்து நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். The atmosphere is divided into layers according to the major changes in temperature. ஸோ இந்த லேயர் எப்படி செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா, டெம்பரேச்சரோட சேஞ்சஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த லேயரை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கிராவிட்டி பர்ச்சஸ் த லேயர் ஆஃப் ஏர் டவுன் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். This push is called air pressure. கிராவிட்டி செப்பரேஷனை வச்சு என்ன பண்ணுறாங்க, இதனோட லேயர்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஏர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 99% ஆஃப் த டோட்டல் மாஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் பிலோ 32 கிலோமீட்டர். 99%ஓட மாஸ் எந்த பிலோ 32 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த அட்மாஸ்பியரிக்கில் வந்து ஏற்பட்ட பொல்யூஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷனை பேஸ் பண்ணது தான். ஏர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன்ஸ் அண்டு வாட்டர் பொல்யூஷன்ஸ். ஸோ இந்த ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன்ஸ் இது மூணுமே நம்மளோட லைஃப்க்கு வெரி இம்பார்ட்டன்ட், ஏர், வாட்டர் அண்ட் சாயில். ஸோ இது எப்படி எல்லாம் பொல்யூட் ஆகுது, இது நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we have to discuss about air pollutions. ஸோ டைப்ஸ் ஆஃப் என்வரான்மெண்ட் பொல்யூஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஏர் பொல்யூஷன்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ த அமௌண்ட் ஆஃப் பொல்யூட்டன்ட் என்டரிங் த ஏர், இதை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அமௌண்ட் ஆஃப் பொல்யூட்டன்ட் என்டரிங் ஏர், amount of space into which pollutants are dispersed, the mechanism that removes the pollutant from the air. ஸோ இந்த பேசிக் கான்செப்டை வச்சு தான் ஏர் பொல்யூஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஏர் பொல்யூஷன்ஸ்க்கு மெயின் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரிஸ். ஸோ அதிலேருந்து வெளியில் வர புகைகள், அந்த ஸ்மாக், ஃபியூம்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாக், ஸ்மியூஸ், இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பொல்யூட்டண்ட்டை ஏற்படுத்தக்கூடியது. இது மட்டும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸ், ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரது மெயின் சோர்ஸ் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்லேருந்து வர அந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெரி ஹார்ம்ஃபுல் டு த என்விரான்மெண்ட் ஏர். ஸோ இந்த மாதிரி ஏர் பொல்யூட்டன் ஆகிறதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஸோ வாட் இஸ் மீன் பை க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்? ஸோ சன்லைட்டோட அட்டாக், எர்த் சர்ஃபேஸ் மேலே சன்லைட்டோட அட்டாக் எந்த அளவுக்கு இருக்குது, அதனால் எர்த் சர்ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது, இதை பேஸ் பண்ணது தான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்குறோன்னா, சம் சன்லைட்ஸ் தட் ஹீட்ஸ் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் ரிஃப்ளெக்டட், சம் பிகம் ஹீட். ஸோ சம் எர்த் சர்ஃபேஸ் வந்து சன்லைட் வந்து சம் லைட் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, சம் வந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ இந்த ரிஃப்ளெக்டிங் அப்சர்ப்ஷன் நடக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ் இந்த அட்மாஸ்பியர் ட்ராப் த ஹீட். ஹீட்டை என்ன பண்ணுது, ட்ராப் பண்ணுது, கீப்பிங் த எர்த் வார்ம். இதனால் எர்த் சர்ஃபேஸ் வந்து ஆல்வேஸ் ஹீட்டாகவே இருக்குது. ஸோ இந்த எர்த் சர்ஃபேஸ் ஹீட் ஆகிறதுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆகலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, CO2 and other greenhouse gases in the atmosphere retain the heat and keep the earth surface is always warm. ஸோ இதனால் என்ன ஆகுது, லாங் வேவ்லென்த்தால் ஷார்ட் வேவ்லென்த் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஸோ இந்த லாங் வேவ்லென்த் வந்து என்ன பண்ணுது, ஹீட்டை வந்து எர்த் சர்ஃபேஸில் அப்சர்வ் பண்ண வைக்குது. ஸோ இந்த மாதிரி ஹீட் அப்சர்வ் ஆகிறதுனால நமக்கு நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் நடக்கும். ஓசோன் லேயரில் ஹோல் வரலாம், நெக்ஸ்ட்டு ஆசிட் ரெயின் வரலாம். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் என்ன ஆகும், நமக்கு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய நடக்கும். ஸோ எர்த் சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி யூசேஜை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது ஆசிட் ரெயின். ஸோ ஆசிட் ரெயின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நிறைய கேஸஸ்லேருந்து வெளியில் வர நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ்,